கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால வேளையில் தாராபுரம் இந்திய தேவ சபையினுடையதான உபவாச ஜெபத்தின் 13வது நாள் இந்த மாலை வேளையில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு ஒரு சில புது முகங்களை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் யாரெல்லாம் கையை கொண்டு வரீங்க? கை எல்லாட்டையும் கை இருக்குல்ல. கை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சாப்பிட்றதுக்கு, வேலை செய்கிறதுக்கு. ஓகே, இது தாண்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம்னாலே என்ன பண்ணணும்? பாட்டு பாடும்போது வசனம் சொல்லுது, ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை. அப்ப என்ன பண்ணணும்? ஓசை எப்படி வரும்? ரெண்டு கையையும் நல்ல சத்தமா தட்டினா என்ன வரும்? ஆமா தானே? தேவ சமூகம்தான் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு இடம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். உடனே மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு இடம். 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அப்ப தேவ சமூகம் எவ்வளவு சந்தோஷமான இடம். உடனே தேவ சமூகத்தில் வந்த அன்னாள் கண்ணீரோட ஜெபம் பண்ணா. பின்பு வசனம் சொல்லுது, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கல. உடனே தேவ சமூகத்துக்கு வந்துட்டு அவனுடைய பாரங்களை, கண்ணீரை, வேதனையை இறக்கி வச்சுட்டு பின்பு என்ன பண்ணல? துக்கமுகமாய் இருக்கல. அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மிகுந்த சந்தோஷமாய் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாருமே நீங்கள் ஒரு புக்கு கொண்டு வந்திருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு பெண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. எங்கள் சர்ச்சில் இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்னன்னா எல்லாரும் என்ன கொண்டு வரணும்? ஒரு பைபிள் கொண்டு வரணும், ஒரு நோட் புக், ஒரு டைரி கொண்டு வரணும், ஒரு பென்னு கொண்டு வரணும், ஒரு பாட்டு புக் கொண்டு வரணும் சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொண்டு வருவாங்க. கொஞ்சம் வயசானவங்க, எழுத தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க, அவங்க தான் நோட் புக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அநேகர் நான் பார்க்குறேன், உண்மையாகவே நீங்கள் தேவ சமூகத்தில் அழகாய் வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க. நீ உருவாக்கப்பட்டிருக்கீங்க. நிச்சயமாக உங்களை உருவாக்கின தேவ பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அருமையான பாஸ்டர் மோகன்ராஜ் அவர்களுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். மிக ஒரு தியாகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியர். கர்த்தர் நல்லவர். ரொம்ப அதாவது ஊழியர்களை நேசிக்கிற, ஊழியர்களை கனப்படுத்துகிறதான ஒரு ஊழியர் மாத்திரமல்ல, விசுவாசிகளை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே வளர்த்தணும் என்கிறதான விஷயத்தில் அதிகமாய் மிகுந்த ஒரு பாரம் உள்ள ஒரு தேவ மனுஷன். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு ஊழியரை நம்ம தாராபுரம் இந்திய தேவ சபையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னு ஆகையால் நீங்கள் எல்லாருமே பாக்கியவான்கள். நான் உண்மையாகவே பாக்கியவான். இந்த ஊழியக்காரன் எனக்கு கிடைச்சது, எனக்கு பாக்கியவானா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமாக அல்லே சொல்லுங்க. எஸ், உங்கள் அல்லேலியா சத்தம் எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக அவரும் உங்களை நேசிக்கிறாரு, நீங்களும் அவரை என்ன பண்ணுறீங்க? நேசிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அவருடைய மனைவிக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். வேதாகம கல்லூரியில் படித்து பிரைஸ் தி லார்ட் பிப்ளிக்கல் நாலேஜோடு கூட கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும், இன்னும் வசனங்களை சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், ஊழியத்தை ஒரு அனுபவத்தோடு செய்யும்படியாக ஊழியரோடு கூட இணைந்து அவங்க செயல்படுறாங்க.
கர்த்தர் நிச்சயமாய் அவர்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். God bless you மா. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். நேரே சொன்னேன், இன்னும் மற்றவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கீங்க. அடுத்த ரொம்ப பிரயாசப்பட்டு நாங்கள் எப்படியாக தேவ சமூகத்தில் இன்னும் புதிய ஆத்துமாக்களை அழைத்து வரணும்னு சொல்லி விரும்பி செயல்பட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாய் உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடையதான ஜெபத்திற்கு, உங்கள் தியாகத்திற்கு பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். முக்கியமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய பாதையிலே உருமாற்றம் அடைந்த அல்லனா மறுரூபமாக்கப்பட்டதான ஒரு சகோதரியை உங்கள் மத்தியில் என்ன பண்ணேன், சுட்டி காட்டினேன். யார் அது? ரொம்ப நாலேஜா இருக்கீங்க, நீங்க மறக்கவே இல்லை பாருங்க. உங்களை எல்லாருமே கிஃப்ட் கொடுக்க முடியல. ரைட், எல்லாருமே பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணி ஆன்சர் பண்றீங்க. சமாரியா ஸ்திரீ. உடனே சமாரியா ஸ்திரீக்குள் ஏற்பட்ட மாற்றம் அந்த கிராமத்தையே கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்துச்சு. உடனே அப்போ கர்த்தருடைய வார்த்தை சமாரியா ஸ்திரீ இயேசுவோடு பேச பேச, இயேசுவும் சமாரியா ஸ்திரியோடு பேச பேச, ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன், ரெண்டு பேருடையதான பேச்சுக்கள், இயேசு அந்த சமாரியா ஸ்திரியோடு பேசும்போது 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 நடந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல சமாரியா ஸ்திரீ நீர்னு சொன்னதான ஸ்திரீ, ரெண்டாவது ஆண்டவரேன்னு சொல்றாங்க, அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்றாங்க, அப்புறம் திரும்ப ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்புறம் இவங்க தான் இயேசு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க வாழ்க்கையில என்ன ஆச்சு பாருங்க. தான் கண்டுகொண்ட இயேசுவை என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கும் என் கிராமத்தின் மக்களும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி பாரத்தோட அவங்க ஊருக்குள்ளே போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானா என்று வந்து பாருங்கள் அப்படி சொல்லி அந்த இடத்துல அநேகரை அழைத்து கொண்டு வந்தாள். அந்த இடத்திலே இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு, சமாரியர் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த சமாரியா ஸ்திரீ ஒரு காரணமாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. அப்ப முக்கியமான காரியம் என்ன, அந்த சமாரியா ஸ்திரீயை உபயோகித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாய் உபயோகிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய பிரயாசம் என்னவா இருக்கணும், நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும், ஆண்டவரை அறியாத, ரட்சிக்கப்படாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, பாவத்திலே வாழ்கிற, சாபத்திலே வாழ்கிற, பிசாசின் பிடியிலே வாழ்கிற, இன்னும் நெருக்கத்திலே வாழ்கிற, இன்னும் கண்ணீரோடு வாழ்கிற ஜனங்களை நாம் கவனிக்கும் போது அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கொண்டு சென்று அவர்களும் இயேசுவுக்கு நேராய் கடந்து வருவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து நம்மத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் போது இன்னொரு நபரை உங்கள் மத்தியில் தொடர்ந்து அதை கண்டினியூவாகவே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். இன்னொரு நபரை சுட்டி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அப்படிதான முக்கியமான வார்த்தை 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. The book of Matthew chapter 17 verse 1 and 2 வாசிங்க. தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் பைபிள் எடுத்து நீங்க ரீட் பண்றீங்க. வேதம் என்பது சாதாரணமான ஒரு புஸ்தகம் அல்ல, தெரியுமா? அப்படிதானே? வேதம் என்பது சாதாரணமான ஒரு புஸ்தகம் அல்ல. இந்த வேத புஸ்தகம் என்பது, அதாவது ஒருத்தங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஏற்றதான வார்த்தைகளை
6 புஸ்தகத்தை நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படியே நிறைய புஸ்தகம் வச்சிருப்பாங்க. ஒருவேளை இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஏற்ற பிரகாரம் நிறைய புஸ்தகங்களை வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படிதானே? ஒருவேளை ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, இல்லைன்னா பேங்கிங் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற புஸ்தகத்தை வாங்கி படிச்சிருப்பாங்க. அப்படிதானே? இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க ஒருவேளை டாக்டர் ஆகி அதில் ஒரு குவாலிட்டியான பர்சனாக மாற்றப்படுவாங்க. இன்ஜினியராக இருக்கிறவங்க, இன்ஜினியராக படிக்கிறவங்க இன்ஜினியர் ஆகி ஒரு குவாலிட்டியாக மாற்றப்படுவாங்க. இதே போல் ஒவ்வொரு புஸ்தகங்களும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வேத புஸ்தகம் எதுக்குன்னு சொன்னால் மனுஷ வாழ்வுக்காய் கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை. என்ன அப்படின்னா இன்னும் சொல்கிறேன், இது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே குழந்தையினுடையதான தன்மைகளை குறித்து கற்றுக் கொடுப்பது மாத்திரம் இல்லை, ஒரு குழந்தை உருவான பின்பு குழந்தை பிறந்த பின்பு இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி வளரணும், எப்படி சாட்சியாய் ஜீவிக்கணும், எப்படி ரட்சிக்கப்படணும், எப்படி ஆயத்தமாகணும், மரித்தால் அந்த மனிதன் அந்த குழந்தை பரலோகத்திற்கு செல்லுகிற வரைக்கும் உள்ளதான மிக முக்கியமான ஒரு மனுஷனுக்குரிய முழு வார்த்தைகளும் அடங்கி இருக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகம் மாத்திரம்தான். அப்படிதானே? வேற யாருக்கும் வேற எந்த புஸ்தகத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் கிடையாது. இப்படிப்பட்ட தனித்துவம் கிடையாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்க பாஸ் சொல்லிப்பாருன்னு தெரியல, நான் அடிக்கடி போற இடத்துல சொல்ற ஒரு விஷயம்தான். ஒரு புத்தக கண்காட்சி வச்சாங்களாம். புத்தக கண்காட்சின்னா புத்தகத்தை எழுதினவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை குறித்து சொல்லுவாங்க. இப்போ புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சியில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் புஸ்தகத்தை கொண்டு வந்து நிறைய அடிக்கி மேலே வர வச்சுட்டு புஸ்தகத்தை எழுதினவங்களும் அதை குறித்து சொல்லும்படியாக விரும்பினவங்களும் வரிசையாக போய் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருப்பாங்களாம். இப்படி புஸ்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம பைபிளை கொண்டு வச்சுட்டு பைபிளை குறித்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படி சொல்லி திங்க் பண்ணிட்டு அவரு கொண்டு வந்தோன்னா ஒரு பைபிளை கொண்டு, ஒரு வயசான ஒரு தெய்வ மனுஷன் நேரம் என்ன பண்ணார், பைபிளை கொண்டு எல்லா புஸ்தகத்துக்கும் மேலே கொண்டு வச்சுட்டு அவரும் போய் என்ன பண்ண ஒரு கார்னரில் போய் அமைதியாக உட்காண்டாராம். அதில் ஒருத்தருக்கு பைபிள் மேலே வச்சிருக்கிறத கண்ட உடனே யாருக்கு பிடிக்கல, அதில் இருந்த ஒரு காவி ட்ரெஸ் போட்ட ஒருத்தருக்கு என்ன பண்ணலை, பைபிள் வச்சிருக்க பிடிக்கல. என்னடா இவர் இப்படி மேலே வச்சுட்டு வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அவர் தான் உடனே பெரிய ஆள் ஆவாரு. உடனே என்ன பண்ணாரு, எழும்பி வந்து நேர வந்து என்ன பண்ணாரு, பைபிளை எடுத்துட்டு எல்லா புஸ்தகத்துக்கும் கீழே வச்சுட்டார், எல்லா புஸ்தகம் அடியில் வச்சுட்டார். உடனே இந்த ஊழியக்காரர் போய் அந்த காவி ட்ரெஸ் போட்டு போய், ஐயா ரொம்ப நன்றிங்கன்னாரா. உடனே அவர் சொன்னாரா, நான் உன் மேல கோவத்தில் வச்சிருக்கிறேன், பைபிள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பிடிக்கல, அதனால கீழே வச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே, எங்க புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் இல்லையா, இந்த புஸ்தகங்களை எல்லாம் சுமக்கிற புஸ்தகம், அதனால கீழே வச்சிருக்கீங்கடா. உடனே அவருக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. கோவம் வந்து என்ன பண்ணாரா, எல்லா புஸ்தகத்துக்கும் நடுவில் வச்சுட்டாராம். நடுவில் வச்சோன்னா ஊழியக்காரர் மறுபடியும் போய், ஐயா ரொம்ப நன்றிங்கன்றாராம். உடனே இப்ப எதுக்கு ஏன் நன்றி சொல்றீங்க அப்படி சொன்ன உடனே, எங்க புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் அல்ல, இந்த எல்லா புஸ்தகத்துக்கும் நடுநிலையான புஸ்தகம், அதனால நடுவில் இருக்கின்றாரா. மனுஷனுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. எதுக்கே எனக்கு எதுக்கு வம்பு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பைபிள் எடுத்துட்டு நேர எல்லாத்துக்கும் மேல வச்சுட்டாரா. மேல வச்ச உடனே மறுபடியும் போய், ஐயா ரொம்ப நன்றிங்கன்றாரா. எப்பா இப்ப என்னப்பா நன்றி சொல்ற, நான் முதல்ல இருந்த மாதிரி மேல தானே வச்சேன். ஆமையா, எங்க புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் இல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான புஸ்தகம், சோ மேல இருக்குனாரா. அல்லேலூயா. நம்முடைய இந்த வேதாகமத்தை போல பிரைஸ் தி லார்ட், இந்த உலகத்திலே இன்னும் ஒரு புஸ்தகம் வரவும் முடியாது, வரவும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிரைஸ் தி லார்ட் வெவ்வேறு ஊழியர்கள் மூலமாய் எழுதப்பட்டு நம்ம இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி நடத்தும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வார்த்தைகளை யார் வாசிக்கிறோமோ, யார் அதன்படி நடக்கிறோமோ, யார் அதை கை கொள்கிறோமோ, அவர்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க நிச்சயமா பைபிளை நீங்க தூக்கிட்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் இன்னொரு நபரை உங்கள் மத்தியில் சுட்டி காட்டும் போது பிரைஸ் தி லார்ட் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், the book of Acts chapter 9 verse 1 வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் வாசிங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த சவுல் என்று சொல்லப்படுகிறதான அவர், அப்புறம் பவுல் என்கிறதான் தேவ மனுஷன். இவருடைய பெயர் அந்த நாட்களில் சவுலா இருந்த வேளையில இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளையாகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து சித்திரவதை பண்ணணும், கொல்லணும் என்கிறதான விஷயத்துல இவர் என்ன பண்றாரு, ஒரு சட்டத்தை எழுதி வாங்கிட்டு இவர் என்ன பண்றாரு, போயிட்டு இருக்கார். பாருங்க, தேவ பிள்ளைகளுக்காக தேவன் எப்போதும் துணை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள், நாம் ஒரு காலம் கவலைப்படக்கூடாது. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு என்ன பண்ணாது, நம்ம நினைக்கவே கூடாது. எனக்கு யார் உதவி செய்ய இருக்கா, எனக்காக பரிந்து பேச யார் இருக்கா, எனக்காக பேசுறது யார் இருக்கா, என்ன விசாரிக்க யார் இருக்கா? நோ 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 நோ. வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ இந்த சவுலுடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்தாராகிய ஆண்டவராகிய இயேசுவை யார் யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களை கட்டி என்ன பண்ணணும், எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதான ஒரு சட்டத்தை எழுதி வாங்கிட்டு அவர் போற சூழ்நிலையில வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு அவனை கவனிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, அவர்களை ஆண்டவர் கவனிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமோ வாய்க்காத போகும். விசுவாசிக்கிறோமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், கர்த்தருக்குள்ள வரும்போது இந்த உலகத்தில் சில போராட்டம் உண்டு, சில சூழ்நிலைகளை தாண்டி போகணும். சில சூழ்நிலைகளை தாண்டி போனால் ஏன் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ சில பாடுகளை போராட்டங்களை தாண்டி போனாலும் சரி, அந்த பாடுகள் போராட்டங்கள் மத்தியில் நம்மை விட்டு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, அவைகளில் நம்மை சேர்த்து கொண்டு அவர் பக்கமாய் திருப்பி வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு, இடம் கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்படும் போது சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உடனே சோதனையை சகிக்கிற மனுஷன் துர்பாக்கியவான் சொல்லல, சோதனை சகிக்கிற மனுஷன் ஒரு துன்பப்படுகிறவன் சொல்லல, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷன் சொல்லல. பாருங்க, வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த இடத்துல சவுல் அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரியதான திட்டத்தை தீட்டி பல துன்பமான சூழ்நிலையான காரியங்களை செய்யும் போது அதை ஆண்டவராகிய இயேசு கவனித்துக் கொண்டு சொல்கிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ நிந்திக்கிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். பாருங்க, அந்த இடத்துல
வசனம் அழகா சொல்லுது. 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு. தமஸ்குவில் உள்ள அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமஸ்குவில் உள்ள, பாருங்க, தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்படினே இப்ப இதை நான் இன்னும் அதிகமா சொல்லி வரல. இப்படி ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவுடைய வல்லமை அவரை தொட்ட உடனே இந்த சவுல் ரட்சிக்கப்பட்டு, இயேசுவே ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவனாய் இருந்தான். இயேசுவுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிச்ச பிறகு என்னை பாஸ் ஜோம் பண்ணும்போது சொன்னாரு, நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிதானே? எனக்கு அது ரொம்ப ஆதாரமா இருந்துச்சு. நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியற்ற வாழ்க்கையாய் இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். இவர் என்ன பண்ணாரு? தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். இந்த தமஸ்குவில் யாருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறா? சவுலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சவுல் ஒரு சரி சொன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய அடியாட்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ரட்சிப்பின் அனுபவம் அவருடைய வாழ்க்கையில வந்த பின்பு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ தமஸ்குவிலே அவர் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு ரவுடியாக செயல்பட்டு வந்த சூழ்நிலையில ஒரு ரட்சிப்பின் அனுபவம் தன்னுடைய வாழ்க்கையில வந்த பின்பு தமஸ்குவில வேற ஒரு சம்பவம் நடக்கு. வாசிங்க 9ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும் வாசிங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தரப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு காலத்துல தமஸ்குவில் ஒரு பெரிய ரவுடியா இருந்த மனுஷன், இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த தமஸ்குவில இயேசுதாயா மெய்யான தெய்வம் என்று சொல்லி இயேசுவை குறித்து திருஷ்டாந்தப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அப்போ ஒரு காலத்துல நம்ம இந்த கிராமங்கள் எப்படி இருந்திருப்போம்? இந்த சகோதரியா, இந்த அம்மாவா, இந்த பிரதரா, அதாவது நம்பர் 1 ரவுடியா இருந்தவங்க, நம்பர் 1 என்ன துன்மார்க்கமா இருந்தவங்க, அப்படி என்கிற பெயர் பெற்றிருந்த ஒருவேளை இப்போது நாம் சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு சவுல் பவுலாக மாற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே பவுலாக மாறின பிறகு பவுலாக அவருடைய பெயர் மாற்றப்பட்ட பின்பு நடந்த விஷயம் பாருங்க. தமஸ்குவிலே மறுபடியும் இருக்கிறார். அங்கே எவ்வளவு பொறுமையா இயேசுவை இன்னும் திருஷ்டாந்தப்படுத்த முடியுமோ, இயேசுதான் மெய்யான தேவன் என்று அந்த இடத்திலே வைராக்கியமாய் சொல்ல ஆரம்பித்தார். அப்ப இயேசு உங்களை ரட்சிச்சு இங்க வச்சிருக்கிறாருன்னு சொன்னா ஒரு நோக்கம், இந்த கிராமங்களிலே நீங்கள் சென்று இயேசுவை திருஷ்டாந்தப்படுத்த வேண்டும். சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் போயிருந்த வேளையில் அந்த நாட்களில் ஒரு 3 நாள் கூட்டம். 3 நாள் கூட்டத்தில் வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிஞ்சாச்சு, சனிக்கிழமை கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன ஒரு பெரிய வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு வண்டி. அந்த வண்டியில் என்னன்னு சொன்னா, ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்க என்ன பண்ண சுவிசேஷம் அறிவிக்கலாம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த சபையில அந்த பர்டிகுலர் கிராமத்திலிருந்து வந்ததான விசுவாசிகள், பாஸ்டர் எங்க கிராமத்துல போய் என்ன பண்ணுவோம்? சுவிசேஷம் அறிவிப்போம். நாங்க வழிகளை என்ன பண்றோம்? ஏற்படுத்துறோம். என்ன பிரச்சனை வந்தால் நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? பார்த்துக்கிறோம் பாஸ்டர், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த ஏரியாவுக்குள்ள போனோம். அந்த வெஹிக்கிளை விட்டுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த வெஹிக்கிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சவுண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும்.
மிக அழகாக சுவிசேஷம் அங்கே சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதுல முக்கியமா 2 சகோதரமார் மிகுந்த காரணமா இருந்தாங்க. எப்படியாகிலும் எங்கள் கிராமம் இயேசுவை அறியணும், எப்படியாகிலும் எங்கள் கிராமத்துக்குள்ள இயேசுவை கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கள் மிகுந்த ஆர்வமா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கே சும்மா அழகாக சத்தியம் வெளிப்பட்டது. சத்தியத்தை சொல்லும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரியதான விடுதலையை கர்த்தர் கட்டளையிட ஆண்டவர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னா பாருங்க, ஒரு காலத்தில் இந்த சவுல் பிரைஸ் தி லார்ட் ரட்சிக்கப்படாத மனுஷனாய், ஒரு துன்மார்க்கனாய், ஒரு பாவியாய், தன் வாழ்க்கையில கொடிய மனுஷனாய் காணப்பட்டவன் ரட்சிப்பின் பாதையில வந்த உடனே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ரூபாந்திரம் உண்டானது, ஒரு மறுரூபம் உண்டானது. இனி நான் ஒரு பழைய வாழ்க்கை அல்ல, இனி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை அல்ல, இனி ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை அல்ல, நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்தவன் மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், அந்த தமஸ்குவிலேயே இயேசுவை இன்னும் அதிகமாய் திருஷ்டாந்தப்படுத்தினவனாய் காணப்பட்டான். ஏன் சொல்ல போற, அந்த இடத்துல இவரை கொல்றதுக்கு வேண்டி கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, ஆயத்தமானாங்க. யாரை கொல்றதுக்கு? சவுலை கொல்றதுக்கு, இல்லைன்னா பவுலை கொல்றதுக்கு கொஞ்சம் பேர் இந்த கிராமத்தில் ஆயத்தமானாங்க. இப்போ இவர் என்ன சொல்லணும்? இப்போ இவர் சொல்லுவாங்க, ஐயா உங்களை கொல்றதுக்கு வேண்டி கொஞ்சம் பேர் ரெடியாக இருக்காங்க, என்ன பண்ணலாம்? இவர் என்ன பண்ணுவார்? நானே இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடியாக இருந்தேன், மறுபடியும் என்ன மறுபடியும் ரவுடி ஆக்கிறாதுங்க. நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒரு காலத்தில் ரொம்ப ரவுடி பாஸ்டர், நான் இப்போ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஆண்டவருக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறேன், மறுபடியும் எனக்கு கெட்ட வாக்காதுங்க. அப்படி சொன்னா நீ ஒழுங்கா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்காய் சிலுவையிலே நாம் கிறிஸ்துவோடு கூட நம்மை அறைந்து விட்டோம்னு சொன்னா, மறுபடியுமாய் உலகத்தையோ துன்மார்க்கத்தையோ உலகத்தின் காரியங்களையோ திரும்பி பார்க்கும்படியாய் அல்ல. பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நாம் இன்னும் எப்படி சகித்து பொறுத்து மன்னித்து சாட்சியாய் வாழ முடியுமோ நாம் வாழ வேண்டுமே தவிர, மறுபடியுமாய் திரும்பி பார்த்து நாம் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும்படியாய் கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. அவருடைய அழைப்பு வித்தியாசமானது, அவருடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. பாருங்க, இப்ப இவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உங்களை அடிக்கிறதுக்கு வேண்டி கொல்றதுக்கு வேண்டி ஒரு டீம் இருக்காங்க, அதனால என்ன பண்ணலான்னு சொல்லும்போது இவர் எப்படி இதில் சமாதானமா போலான்னு பார்க்குறாரு. இப்போ உடனே கொஞ்சம் பேர் சொல்றாங்க, ஐயா ஒரு கூடைக்குள்ள உண்மை வச்சு என்ன பண்றோம், ஒரு பழக்கூடையை இறக்கி விடுற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, இறக்கி விடுறோம், நீங்க போயிருங்க ஏன்றாங்க. இங்க அந்த இடம் வாசிங்க, அழகா இருக்கு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய், 23 இருந்து வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். இப்போ நான் நடந்து போறேன், எவன் என்ன வெட்டுவான்னு பார்ப்போம், எவன் என்ன அடிப்பான்னு பார்ப்போம், சொல்லவே இல்லை. உடனே எவன் என்ன கொல்றேன்னு சொன்ன பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லவே இல்லை. தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ, தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே இனி எப்படி சாட்சியாய் வாழ முடியுமோ, தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே இனி எவ்வளவு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்க முடியுமோ, தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே கர்த்தருக்குள் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ முடியுமோ, அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வாழுவேன் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தால், கர்த்தர் இந்த பவுலை ஒரு விசேஷித்த பாத்திரமாய் கர்த்தர் உபயோகப்படுத்தினவராயிருந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இனி நானா நீயா நினைக்கூடாது, பார்க்கக்கூடாது. நானா நீயா நினைக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. பரவாயில்ல, நீ ஒத்தை வாப்பா, நான் ஒரு காலத்தில் ரவுடியா இருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் திருந்தி வாழ்றேன்னு சொல்லிட்டு என்ன நீ அடிக்க வாரியா, சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசக்கூடாது.
நமக்காய் யுத்தம் செய்ய ஒருவர் உண்டு என்றால் அவர் ஆண்டவராகிய தேவன். அவர் நமக்காய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை குடும்பத்தில் சொல்ல விரும்புறேன் பாருங்க. என்னுடையதான ஒரு பெரியம்மா பையன் அவருடைய பேர் ரமேஷ் பேர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க யாரும் அப்படி இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ட்வின்ஸ் ரெண்டு பேரும் சுரேஷ் அண்ட் ரமேஷ் சேர்ந்து பிறந்த பசங்க. அதுல அந்த ஊர்ல மணின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சித்தப்பா உண்டு. இந்த ரமேஷ் சுரேஷ் கொஞ்சம் வாலிப பசங்கள் ஆயிட்டாங்க. இந்த மணிங்கிற சித்தப்பாவும் ரமேஷ் சுரேஷ் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். மணிங்கிற சித்தப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் உட்கார்ந்து, மணி சித்தப்பாவும் வேற ரமேஷும் சுரேஷும் இருந்துகிட்டு காலையில நம்ம காலை எழும்பினா டீ குடிப்போம், அப்படிதானே? ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவனுக்கு காலையில் என்ன வேணும்? கொஞ்சம் குவார்டர் வேணும். கொஞ்சம் குவார்டர் இருந்தாதான் இவங்களுக்கு காலை எழும்பினாலே கை நடுங்காம என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கை இருக்கும். பாருங்க, இப்படி அவங்க வாழ்ந்தவங்க. காலையில குடிப்பாங்க, மதியம் குடிப்பாங்க, சாயங்காலம் குடிப்பாங்க. இப்படி குடியே தன் வாழ்க்கையை இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மணின்னு சொல்றவருடையதான மனைவி சபைக்கு போறவங்க. இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஏப்பா இப்படி பண்றீங்க, நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா இவங்களை கேவலமா திட்டுவாங்க, இவங்களை கேவலமா பேசுவாங்க. இப்படி அவங்க அந்த மணின்னு சொல்றவருடைய வீட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, குடிக்கிற விஷயமா. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒரு சண்டே ஈவினிங் நடக்கு. இவங்க சொல்லிருக்காங்க, சரி என் மேல உங்களுக்கு அன்புன்னா நீங்க எங்க வாங்க, நீங்க 3 பேரும் சர்ச்சுக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு வாங்க அப்படின்னாங்க. உடனே இவங்க சொன்னாங்கன்னா, சரி நாங்க வாரோம், ஆனா எது போட்டு தான் வருவோம்? கொஞ்சம் தண்ணி போட்டு தான் வருவோம். இவங்க என்ன சொல்றதுக்கு, சரி எப்படியோ நீங்க வந்தா போதும் அப்படி சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரியே 3 பேரும் வந்தாங்க. ஆனா என்ன போட்டு வந்தாங்க? தண்ணியை போட்டு. அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு இவங்களெல்லாம் தெரியும். ஏன்னா அடிக்கடி விசிட்டிங் போகும்போது இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தெரியும். இவங்க பேக் ரோவில், பின்னாடி ரோவில் என்ன பண்ணாங்கன்னா உட்கார்ந்துட்டு அங்க என்ன பண்றாங்க, ஜெபம் எல்லாம் இல்ல, எப்படா இவர் ஜெபத்தை முடிப்பாரு, எப்படா பிரேயர் முடியும், கிளம்பலான்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. ஆமேன் போட்டாச்சு, பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு ஆமேன் போட்டாச்சு. ஆமேன் போட்ட உடனே பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஓடி போய் இந்த 3 பேர் என்ன பண்ணாரு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? இவங்களுக்கு வாய் திறந்து என்ன பண்ண முடியல, ஏன் பேச முடியல? பேசினா கப்பு வந்துடும். அப்பதானே இவர்கிட்ட போய் ஐயோ குடிச்சிட்டாடா வந்தீங்க அப்படி அவர் கேட்டுட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. பேச, பாஸ்டர் நாங்க கிளம்புறோம் பாஸ்டர். இல்ல பிரதர் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடுலாம் இருக்கு, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல பாஸ்டர் கிளம்புறோம். ஆனா பாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்க, நீங்க குடிக்க கூடாது பிரதர், நீங்க ஏன் குடிச்சிட்டு வந்தீங்க, இந்த வார்த்தை ஒண்ணும் கேட்கல. இவங்க என்ன பண்ண, பாஸ்டர் இவங்களுக்காக பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டார். அதுல ரமேஷ்னு சொல்றவனுக்கு மனசு கொஞ்சம் குத்திடுச்சு. நான் சர்ச்சில் என்ன பண்ணிட்டேன், குடிச்சிட்டு போயிட்டேன், தப்பு இல்ல, தேவ சமூகம் சபைக்கெல்லாம் அப்படியெல்லாம் போக கூடாது இல்ல, தீர்மானம் எடுத்துட்டா இனி என்ன பண்ணாது, குடிக்கவே கூடாது. சுரேஷ் சொல்றான், டேய் இனி என்ன குடிக்க மாதிரி என்ன பண்ணாது, நீ கூட்டுறாத. சித்தப்பா சொந்தக்காரன் நீர் தான், பரவாயில்ல, ஆனா எது கூட்ட கூடாது. இதை கேட்டோட சுரேஷுக்கு என்ன மனமாற்றம், அவனே மாறிட்டா, நான் என்ன பண்ணணும், மாறணும். அவரு மாறிட்டான். இந்த மணியன் அங்கல் இருக்கார்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹியூமர் இல்லைன்னா நான் என்ன குடிக்கிறேன், நானும் மாறிடுறேன். வீட்டில் போய் இருந்த பாட்டில் எல்லாம் தூக்கி உடைச்சு போட்டுட்டு, யாரு சொல்லல, நீங்க மாறுங்கன்னு சொல்லல, நீங்க மாற்றிக்கோங்கன்னு சொல்லல, யாரு சொல்லல. அந்த சகோதரருடைய கண்ணீரின் ஜெபம், அந்த சகோதரருடைய தியாகம் அந்த 3 பேரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு ரமேஷ் சொல்றவரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம்னு சொல்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய சபையின் ஊழியக்காரராக இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா,
தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்க நினைக்கும் போது எவ்வளவாய் தன்னை அர்ப்பணிக்கிறோமோ, எவ்வளவாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த நபரை கர்த்தர் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் பிரைஸ்தலால் உருவாக்கி எடுக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில ஏதாவது குறைபாடுகள், ஒருவேளை ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத விஷயங்கள் எது இருந்தாலும் சரி, அவைகளை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, சிலவங்க சொல்லுவாங்க சபைக்கு வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க, சபைக்கு வந்து சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா பாஸ்டர் டெய்லி வேலைக்கு போறோமா, அதனால சாயங்காலம் ஆச்சுன்னா கொஞ்சம் போல போட்டாதான் உடம்பு கொஞ்சம் அசதி என்ன பண்ணும், போகும். அதனால யாருக்கும் தெரியாம கொஞ்சம் போல அங்க போட்டுக்கிறேன் பாஸ்டர். சாராயத்தை நாடி தேடுகிறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யறோம்னு சொன்னா ஐயோ என்று சொல்லப்படுது. அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. ஏன்னா இவைகளை ஆண்டவர் அருவருக்கிறவராய் இருக்கிறார், இவைகளை ஆண்டவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனுஷனை கர்த்தர் உயிர்ப்பித்து பலப்படுத்தி அவனை மறுரூபப்படுத்த வேண்டுமே என்று சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காய் தன்னை எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ, எவ்வளவு ஒப்பு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு சாட்சியாய் ஜீவிக்க முடியுமோ, எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ முடியுமோ, எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியுமோ அப்படி ஜீவிப்போமே என்று சொன்னால் கர்த்தர் அந்த நபரை எடுத்து பிரயோஜனப்படுத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பவுல் பாருங்க, ஒரு நாள்ல கொடிய மனுஷனா இருந்த மனுஷன் இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் இப்ப சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்போ எந்த உபத்திரம் வந்தாலும் சரி சொல்றாரு, எந்த உபத்திரவம் வந்தாலும் சரி அந்த உபத்திரவத்தை சந்திக்க இவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் சில போராட்டம் வந்துச்சுனாலே போதும், எனக்கு மட்டும்தான் பாஸ்டர் இப்படி பிரச்சனை, என் வாழ்க்கையில மட்டும்தான் இவ்வளவு போராட்டம். சோ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், சொல்ற ஒரு விஷயம் தான், என் பாஸ்டர் என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை, என் பாஸ்டர் என் வாழ்க்கையில இப்படி போராட்டம். பாருங்க, நாளை தினத்துல கர்த்தருக்கு சித்தமா நான் என்ன பண்ணுவேன்னா, உபவாசம் எடுக்கும் போது நாம் எப்படி உபவாசம் எடுக்கணும் என்கிற விஷயத்தை நான் என்ன பண்ண கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஏப்பா எனக்கு இப்படி பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் அப்படி சொல்ல நம்ம நினைப்போம். ஆனா தேவன் ஒரு போராட்டத்தை அனுமதிக்கிறார், அவர் ஒரு உபத்திரவத்தை நமக்கு அனுமதிக்கிறார் சொன்னா, ஒரு பரீட்சையை அனுமதிக்கிறார் சொன்னா அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு போகும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் எங்க போக முடியும், 11ஆம் வகுப்பு போக முடியும். அடுத்து 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க 12ஆம் வகுப்பு எழுதி பாஸ் ஆனாதான் காலேஜுக்கு போக முடியும். ஐயோ பரீட்சை வந்துச்சே, நான் என்ன பண்றது, எனக்கு பரீட்சை இல்லாம என்ன பாஸ் ஆக்கி விட்டுருவீங்கன்னு கேட்டா பாருங்க, அப்படி இல்லை, கொரோனா தான் வரணும். கொரோனால நிறைய பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. எங்க சர்ச்சில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ்ல இருந்தே படிக்க மாட்டான், 6, 7 ஒண்ணுமே படிக்க மாட்டான். ஆனா கேவி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான். அவங்க அப்பா என்ன ஏர்ஃபோர்ஸ் ஒர்க் பண்றாரு. ஆனா எப்போ எக்ஸாம் எழுதினாலும் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் பாஸ் ஆயிடணும். கூடவே என்னன்னா ஒரு பாடம் 2 சிலதை தோத்து வந்துட்டு இருப்பான். 10ஆம் கிளாஸ் வந்துச்சு, இவனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன பண்ண முடியாது, பாஸே ஆக முடியாதுயா அப்படின்னு இருந்தான். ஆனா பயங்கரமா ஜெபம் பண்ணான், முட்டி போட்டு ஜெபம் பண்ண. கொரோனா வந்துச்சு, எல்லாரும் ஆல் பாஸ். பாருங்க, பரீட்சை நமக்கு வரும்னு சொன்னா, பரீட்சையை சந்திக்கிறோம்னு சொன்னா நிச்சயமா இந்த பரீட்சையில் உறுதியா இருக்கும்போது பரீட்சை நம்மை கர்த்தருக்கு நேராய் இன்னும் வளர்த்தி கொண்டு போகும் என்பதை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புறேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல.
நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மலைக்காகவும். வெயிட் பண்ணுங்க. இவங்க ஒரு மிகப்பெரியதான கப்பல் சேதத்தை தாண்டி பவுலும் அவங்களோட டீமும் என்ன பண்றாங்கன்னா மெலித்தா என்கிற ஒரு தீவுக்குள்ள போறாங்க. எந்த தீவு? மெலித்தா. இந்த தீவுக்குள்ள போனா அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான குளிர், பயங்கரமான மழை. ஆனா அந்த தீவில் உள்ளதான ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப அன்புள்ளவங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறாங்க, அவங்க ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க. கூடவே என்ன பண்றாங்கன்னா குளிர் மழை இருந்ததுனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் விறகு எல்லாம் தூக்கி போட்டு நீங்க வேணா தீய வச்சு என்ன பண்ணுங்க, நீங்க விறகை எரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ரட்சிக்கப்பட்டதான ஒரு மனுஷன் பவுல் மாத்திரம் தான். இப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிக்குமா? 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பவுலின் கையை கவ்விக்கொண்டது. இப்போ யார் எதை கடிச்சிச்சு? பவுல ஒரு விரியன் பாம்பு கடிச்சிச்சு. அப்படின்னா இப்ப பவுல் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிற மனுஷன், நான் உம்மை மகிமைப்படுத்துகிற மனுஷன், உம்மை போற்றுகிற துதிக்கிற உம்முடைய ஊழியம் செய்கிற மனுஷன், இத்தனை பேர் இருக்க விட்டு என்ன மட்டும்தான் இது கடிக்கணுமா? நம்ம நிறைய பேர் சொல்ற விஷயம் தாகும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வராத பிரச்சனை எனக்கு தான் வரணுமா? இவங்களுக்கு வராத போராட்டம் எனக்கு தான் வரணுமா? பாருங்க, பவுல் இந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்லல. பாருங்க, மற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க, மற்ற ஜனங்கள் இருந்த சூழ்நிலையிலையும் பவுலுடையதான கையில இந்த விரியன் பாம்பு கவ்வி கொண்டது. அப்படி விரியன் பாம்பு என்ன பண்ணுச்சு? கவ்வி கொண்டது. அப்படி சொன்ன உடனே இந்த மெலித்தா தீவில் உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த பாம்பு கடிச்சா சில மணி நேரங்களுக்குள்ளாக பாம்பு கடிச்சவன் செத்து போயிடுவான். ஏன்னா இந்த பாம்பு கொடிய விஷமுள்ள பாம்பு. கொடிய விஷமுள்ள பாம்பானதுனால மெலித்தாவில் அவங்க சொல்றாங்க, பழியானது இவனை விடவே இல்லை. கப்பல் சேதத்தில் வந்த பிறகும் பழி இவனை விடாம இருக்கு. அதனாலதான் இவனை பாம்பு கடிச்சுன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் பவுலை கேவலமா சொல்றாங்க. ஆனா பவுல் இதை கண்டு கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எது யாரை கடிச்சிருக்கு? ஒரு விரியன் பாம்பு யாருடைய கையை கடிச்சிச்சு? பவுலின் கையை கடிச்ச உடனே பவுல் ஐயோ அம்மா தாத்தா பாட்டி என்ன பாம்பு கடிச்சிச்சு அப்படி என்ன பண்ணல, சத்தம் போடவே இல்லை. பைபிள் அப்படி சொல்லல. பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. இப்போ இதுக்கு பேர் என்னாச்சு? விஷப்பூச்சி. முதல்ல இதுக்கு பேர் என்னவா இருந்துச்சு? விரியன் பாம்பு. பிரச்சனை முதல்ல கடிச்சது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? கடிச்சது யாரு? பவுல கடிச்சதுனால பவுல் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாவே அவர் எடுக்காதனால அதுக்கு பேர் இப்ப என்ன? விஷப்பூச்சியா மாறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னா அந்த பிரச்சனை என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் சுருக்கணும். அடுத்த வசனம் வாசிமா, தொடர்ந்து வாசிங்க. அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு அந்த பூச்சியை, இதுக்கு பேர் என்னாச்சு? பூச்சி. முதல்ல என்ன இருந்துச்சு? விரியன் பாம்பு. ரெண்டாவது என்னாச்சு? விஷப்பூச்சி. இப்ப என்னாச்சு? பூச்சி. நம்ம பூச்சி என்ன சொல்லுவோம்? கொசுவை ஒரு பூச்சின்றுவோம். பூச்சி கடிக்குதுவா அப்படின்னு. ஒரு பாச்சாவை ஒரு பள்ளி என்ன பண்ணுவான்? தட்டி போட்டு போயிட்டே இருப்போம். அடுத்து கடிச்சது ஒரு பெரிய விஷமுள்ள விரியன் பாம்பு. அதுக்கு அப்புறம் கடிக்கப்பட்ட மனுஷன் யாரு? பவுல்.
இவரு அந்த பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்காதனால அந்த பிரச்சனை விஷப்பூச்சியா மாறி இப்போ அது பூச்சியா மாறி அட போ உள்ள போவா எங்க போடாப்ல. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு பூச்சியா இருக்கும், அதை பேசி பேசி விஷப்பூச்சி ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதை பேசி பேசி விரியன் பாம்பாக்கிடுவோம். அதுக்கப்புறம் அது யாரையாவது கொத்தி கொல்லாம விடவே மாட்டேயா. நிறைய வீட்டில் ஃபேமிலியில் பிரச்சனை அப்படிதான் இருக்கும். அடுத்த சின்ன விஷயமா இருக்கும். சில ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு நாங்கள் பேச போகும்போது பேசி 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 வந்துட்டோம்னு சொன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். ஒரு முறை நான் பைபிள் காலேஜில் ஈவினிங் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு 2 வீலரில் பைக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் காரில் வந்துக்கிட்டே இருக்கிறேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் என்ன கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஆன உடனே என்ன பண்ண, அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. பிரச்சனை ஆன உடனே என்ன பண்ணாங்கன்னா உடனே மனைவி என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நான் ஆன் த வே வந்துக்கிட்டு இருக்கிறேன், பாஸ்டர் இப்போவே என்ன பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் பேசிட்டு எங்கள் 2 பேரை பிரித்து விட்டுருங்க பாஸ்டர். இவரு கூட என்னால் என்ன முடியாது, இனி வாழவே முடியாது பாஸ்டர். உடனே அவர் அங்கிருந்து சத்தம் கேட்குது, அவரை வர சொல்லி என்ன பண்ண இன்னைக்கு என்ன பண்ணலாம், 2ல் 1 பார்த்துடலாம். நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு போனா என்ன ஆகும், கண்டிப்பா பஞ்சாயத்து ராத்திரி 2 மணி ஆனாலும் முடியாது. நான் உடனே கூட சொன்னேன், சிஸ்டர் நீங்க ரொம்ப அமைதியா இருங்க, நான் என்ன பண்றேன்னா 10 மணிக்குள்ள ராத்திரி 10 மணிக்குள்ள வந்துட்டேன்னா வந்துடுறேன். பைபிள் காலேஜ் வந்துட்டு இருக்கிறேன், 10 மணிக்குள்ள வந்துட்டேன்னா வந்துடுவேன். இல்லைன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என்ன பண்றேன் வந்துடுறேன். முடிவு பண்ணிட்டேன் எப்ப போகக்கூடாது, இன்னைக்கு போகக்கூடாது. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அமைதியா இருக்கணும். சரி பாஸ்டர் நான் அமைதியா இருக்கிறேன், நீங்க வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி வந்துருங்க பாஸ்டர், இல்லைன்னா காலில் வந்துருங்கன்றார் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் என்ன பண்ண, நேர பைக் எடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னா ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காக ஜோம் பண்ணிட்டு நான் சாப்பிட்டு என்ன பண்ணேன், நான் தூங்கிட்டேன். எப்போ வாரேன்னு சொன்னேன், 8 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டேன். நான் பொதுவாக 8:45 பைபிள் காலேஜ் கிளம்பி போனோம். அதனால் 7:45 கிளம்பி 8 மணிக்கு எங்கே போயிட்டேன், நேராக வீட்டில் போயிட்டேன். வீட்டில் போய் அவங்க வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கிறேன். உட்காந்தோன்னே அவர் அந்த பிரதர் உட்காந்துருக்கிறார். அவரும் ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கர், இவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க. அவர் உட்காந்துருந்தாரு. உட்கார்ந்த உடனே நான் என்ன பண்ண, போன உடனே பிரைஸ்ல பதில் எப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் பிரைஸ்ல பாஸ்டர் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையை நேற்று எதுக்கு கூப்பிட்டீங்க, ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு என்ன பண்ணல இவர்கிட்ட நான் பேசவே போகல. அவர் என்ன பண்ணல, சப்ஜெக்டை சொல்ல வரவே இல்லை. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஒய்ஃப் வந்து பேசட்டும்னு விட்டுருப்பாரு. அவங்க வந்த உடனே சிஸ்டர் ஒரு டீ போடுங்க போயிட்டேன். அவங்க என்ன பண்ண டீ போட போயிட்டாங்க. நான் இவர்கிட்ட என்னன்னா சர்ச்சில் உள்ள காரியம் வேற நிறைய காரியம் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன பண்ண டீயை போட்டு வந்தாங்க. டீயை நல்லா சூப்பராக சமைப்பாங்க, நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டீயை சூப்பராக கொடுத்த உடனே நான் ஒரு சிப் எடுத்துட்டு, தேங்க்யூ சிஸ்டர் சூப்பராக இருக்கு, நீங்கள் எல்லாம் பிளஸட் மேனையா, யாரை பார்த்து, அவங்க ஹஸ்பண்டை பார்த்து ரொம்ப ஆசிரியப்பட்டவங்க, சூப்பராக டீ போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன், குடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், எந்த சம்பவம் பேசல, நேற்று என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, ஒன்று என்ன பண்ணல பேசல. ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஆச்சு, என்ன பண்ணல, அவரும் ஒன்றும் பேசல, யாரு சிஸ்டரும் ஒன்றும் பேசல, நானும் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு என்ன பண்ணல பேச போகல. நான் என்ன பண்ணேன், அமைதியா டீ எல்லாம் குடிச்சிட்டு வேற நிறைய காரியம் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 8:40 ஆகும்போது எனக்கு பைபிள் காலேஜ் டைம் ஆச்சு. நான் ஒரு ஜோம் பண்ணிட்டு கிளம்பட்டுமான்னு கேட்டேன். சரி பாஸ்டர்ட்டாங்க பாருங்க. உடனே என்ன பண்ண, நேற்றைக்குள்ள பிரச்சனையை சொல்லி என்ன பண்ணல, ஜோம் பண்ணி ஆல்ரெடி ஜோம் பண்ணிட்டேன். இப்போ நேற்றுக்குள்ள பிரச்சனையை சொல்லி ஜோம் பண்ணாலும் இந்த நேரத்தில் என்ன பண்ணிடும், விஷயம் ஆயிரும். அதனால என்ன பண்ண, ஒரு பயங்கர பிளஸ் பண்ணி அவருக்கு ஒரு பிளஸிங் பிரேயர், இவங்களுக்கு ஒரு பிளஸிங் பிரேயர், பிள்ளைகளுக்கு ஒரு பிளஸிங் பிரேயர், பயங்கரமா ஒரு பிளஸிங் பிரேயரை பண்ணிட்டு ஜோம் பண்ணி முடிச்சு நான் ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு என்ன காணிக்கை எடுத்து, பாஸ்டர் வச்சுக்கோங்க. நான் பொதுவாக வேணாம், இல்ல வச்சுக்கோங்க பாஸ்டர், நீங்க வந்திருக்கீங்க ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நானும் தோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணேன், வாங்கி ஜோம் பண்ணி போட்டு பாக்கெட்ல போட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் ஆகுது, இப்போ அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ சின்ன பிரச்சனைய பேசி பேசி என்ன ஆக்கிடக்கூடாது, பெருசாக்கிடக்கூடாது. பாருங்க, இங்க பவுலு ஒரு பெரிய பிரச்சனை, என்ன பிரச்சனை, விரியன் பாம்பு,
இந்த பிரச்சனையை என்ன பண்ணாரு, அவர் சாதாரணமா சுருக்கிட்டார். என்னவா சுருக்கிட்டாரு? விஷ பூச்சியா மாத்திட்டாரு. இப்ப இன்னும் சுருக்கிட்டார். என்ன ஆக்கிட்டாரு? பூச்சியா மாத்திட்டு வசனம் சொல்லுது, அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க பிரச்சனையை ஒரு காலம் பெருசாக்கவே கூடாது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், சின்ன சின்ன காரியம் இருக்கும், திரும்ப 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 என்ன பண்ண நம்ம பேசக்கூடாது. இப்போ சபையில ஒரு காரியம், ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு பிள்ளைங்க ஒரு தூங்கிட்டாங்க, ஒருத்தங்க தூங்கிட்டாங்க, அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா பிள்ளைகளுக்கு முன்னாடி போய் ஒரு காலம் சபையில் நடக்கிற விஷயத்தை குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒருவேளை ஊழியக்காரரை குறிச்சோ ஊழியக்காரியை குறிச்சோ இல்ல மற்ற விசுவாசிகளை குறிச்சோ பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம பேசாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒருவேளை நம்முடைய சிந்தனை டிஃபரெண்டா இருக்கும், பிள்ளைகளுடைய சிந்தனை டிஃபரெண்டா இருக்கும். அந்த பிள்ளைங்க கேட்கும்போது நம்ம பாஸ்டர் மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, பாஸ்டர் அம்மா மேல நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, நீங்க ஏதாவது மற்ற விசுவாசிகள் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது சின்ன சின்ன காரியங்களை நம்ம பேசி 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 அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த பிரதர் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்தில் நஞ்சுகள் விதைக்கப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் போவதற்கு அது ஒருவேளை காரணமாய் அமைந்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, பவுலுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வந்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமாற்றம் அடைந்தான், அவர் மறுரூபம் அடைந்தான், இன்னும் சொல்ல போன ஒரு உருமாற்றம் அடைந்தான். அவர் சொல்றாரு, இனி வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காய் வாழுவேன். அல்லேலூயா. இனி கிறிஸ்துவுக்காய் வாழுவேன், எந்த சூழ்நிலையானாலும் சரி கிறிஸ்துவுக்காய் வாழுவேன்னு சொல்லிட்டு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், பாருங்க அழகா சொல்றாரு. அதில் எடுத்துக்கோங்க, வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வாசிங்க. நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன சொல்றாரு? நான் இத்தனை வருஷங்க வாழ்ந்தாச்சு, என் வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு சாட்சியா சொல்லணும், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். பாருங்க, ஒரு காலத்துல துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், ஒரு காலத்துல அதாவது உலக பிரகாரமாய் வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில வாழ்ந்த மனுஷன், எப்போது ஆண்டவராகிய இயேசு அவரை தொட்டு ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வந்து கர்த்தருக்கு நேராய் வழிநடத்த ஆரம்பித்தாரோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் வந்தது, கடைசி வரைக்கும் வந்தது. பாருங்க, இடையில பின்வாங்கி போகல, இடையில ஆண்டவரை விட்டு தூரமா போகல. எந்த சோதனை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் வாழுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே வைராக்கியமான தீர்மானம் எடுத்து உண்மையாய் செயல்பட ஆரம்பித்தார். கர்த்தர் பவுலோடு இருந்தார். அநேக திருச்சபைகளை உருவாக்கும்படியாய், அநேக ஊழியங்களை உருவாக்கும்படியாய், அநேக தேசங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லும்படியாக பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் அந்த பவுலை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். ஒரு விசேஷித்த பாத்திரமாய் அவர் உருவானார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. ஆகையால் இந்த இரவு வேளையில ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஒரு பின்மாறி போறதுக்கு பலவிதமான வழிகளை பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். பலவிதமான போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். சில இன்னல்கள், சில இடையூறுகள், சில காரியங்களை கொண்டு வருவான். நாம் ஒரு காலம் அவைகளில் விழுந்து போகாதபடிக்கு அழைத்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை முற்றுமுடிய நடத்த என்னை போதுமானவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே முன்னேறி செல்வோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுலுக்குள்ளே ஒரு மறுரூபம் ஏற்பட்டது. உலக பிரகாரமான அந்த மனுஷன், அவருக்குள்ளே ஒரு மறுரூபம் ஏற்பட்டது. அந்த மறுரூபம் அவரை ஒரு
உலகளாவிய ஒரு விசேஷித்த ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினது. இந்த சாயங்கால வேளையில தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிற நான், உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற நான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இனி நான் எனக்காய் அல்லப்பா, உமக்காய் வாழும்படியாய், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.